அந்த கிராமத்துக்கு போன நேரத்தில் அவைகளுக்கு விருப்பம் தங்களோட பிள்ளைகளை சேர்க்கிறது. இந்த முறையும் அங்கே போய் சேர்க்கிறதுக்கு கேட்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொண்டு போய் பிரைமரி கலாராயணத்தில் சேரணும். இந்த நிர்வாகம் வந்து சேரமான பிள்ளைகளையும் அதில் கஷ்டம் அங்கே வந்து போகும். பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கு வர பிள்ளைகளை கலாராயங்களும் பிரைமரியில் சேருங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே வர போகிறதில்லை. இந்த கட்டிடங்கள் புது பள்ளிக்கூடம் இந்த காலமாக சும்மா இல்லாண்ட பில்டிங்கள் நீங்கள் புது பில்டிங்கு கட்டுறீங்க. ஆனால் கட்டின பில்டிங்களில் ஆட்கள் இல்லைன்னா நாங்கள் ஏதோ ஒரு திட்டம் ஒன்று வச்சுக்கிட்டு தானே அந்த ஊர் பிள்ளைகள்லாம் அங்கே சேர்க்கிறோம். எல்லாருக்கும் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போக உரிமை இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் விரும்புகிற இடத்தையாச்சும் பாதுகாத்தாங்க. நான் நினைக்கிறேன் அவையோட கதைச்சு அவையில் விரும்புகிறோம் அந்த நாங்கள் பிள்ளைகளை விடுறது. குருகுலம் பட்டண மணியக பிரச்சனை நீங்கள் சொல்றது சரி சார். அதில் இந்த நிர்வாகத்தில் இந்த ஒரு சில இடர்பாடுகள் 11 நிலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் தாமதமாக தான் தெரிய வந்த அடிப்படையில் நான் அதிபர் உடனடியாக ரிஸ்க் எடுத்து தான் அதிபர் அனைத்து நிர்வாகத்தை கொடுத்த அந்த நம்பிக்கையோடாக இந்த பிள்ளைகள் திரும்பி வருகிற நம்பிக்கையோட பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் திரும்பி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தலாம். அதுக்கு மீனிங் இருக்கு. அதுக்கு சுற்றி வர பிள்ளைகள் அந்த காலத்தால் கூட்டம் தாமம் எடுக்கும். நீங்கள் 30 பேரை முடிவிச்சிருக்கோம், 3 பேர் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் கஷ்ட பிரதேசத்துக்கே இருக்கலாம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டாங்க. விடுவிப்பு நாங்கள் முதல் செய்யாமல் அவையில் செய்த வசதியாக நடத்திட்டு ஆறாக முதல் விடுவிச்சு அவையில் வந்த அப்புறம் நாங்கள் ஏற்கனவே கல்வியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கஷ்ட பிரதேசம். அவையில் ஒரு செக்ரட்டரி மட்டத்தில் ஒரு முடிவு இருக்கிறார். நல்ல அவையில் முதல் விடுவிச்ச அப்புறம் நாங்கள் விடுவிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய நிர்வாக ரீதியான கூட்டங்களில் போராடி கொண்டிருக்கிறோம். இடமாற்ற கட்டளைகள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னால எங்களோட டீச்சர்ஸ் உத்தியோகத்தில் வந்து கண்ணீரோட அழுத்தம் பண்ணி கேட்கிறோம். அவங்க அந்த அழுத்தம் வந்து திருப்பி எங்களுக்கு வடமாநாட்டு கிளாஸில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணதுதான். நாங்கள் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கிற கஷ்டப்பிரதேசத்தில் இருக்கிறார்களே பவுனியா கஷ்டப்பிரதேசத்துக்கு அனுப்பிங்க. அந்த டீச்சர்ஸ் வர போறது இல்லை. எங்கேயோ ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கேயோ படிக்க தான் போகணும். வடமராட்சியில் கிளப்பில் உள்ள உண்மையாக கஷ்டப்பிரதேசம் அது ஒரு கஷ்டப்பிரதேசத்திலேருந்து எங்களுக்கு அனுப்பினாலும் அந்த டீச்சர்ஸ் வர போகிறது. நம்மளும் 3 பேரோடு தான் காலம் கழிக்க முடியும். இதுக்கு அமைச்சு மட்டத்துக்கு தான் எடுக்கலாம். இந்த வருஷம் அறிஞ்ச வரைக்கும் கடந்த 2 வருடத்தை விட இது ஓரளவு நேர்த்தியான ஒரு இடமாற்றம் நடந்திருக்கு. எங்களுக்கு ஒரு பாடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டீச்சர் எடுத்தால் அதே பாடத்துக்கு இன்னொரு டீச்சரை அப்படி போகப்பட்டிருக்கு. 2 அங்கே எடுத்து ரிலீஸ் பண்ணப்படையிலேன்றது தான் அதுக்கான ஒரு ஒழுக்கமான ஒரு அழுத்தம் மாநிலங்கள் கொடுக்கப்பட்டாலும் படிப்போம். இந்த வெளிக்கிடையில அனைத்து ஆசிரியர்களையும் பிடிக்கும். அறிவியலை மட்டும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இந்த மீட்டிங்களுக்கு விளைவுகளும் நீங்கள் அங்கிருந்து அந்த சென்டிமெண்டான ஒரு விஷயம் அங்க போய் நல்ல ஒரு ஸ்கூல் எடுக்க வேணும். அதுக்கு நாங்கள் தாமதிக்க வேற மாகாணங்கள் ஒரு விதமான சென்டிமெண்டல் இஷ்யூ அதோட ஆனா அதை தடுத்து வச்சிருந்தேன். 2 வீக்ஸ் தடுத்து வச்சிருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணி நீங்க அனுப்பினதுக்கும் அது ஏதோ ஒரு வகையில அங்கே கேன்சல் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிட்டு வரலாட்டி இங்க அந்த ஆசிரியருக்கு பிரச்சனை வரலாம். அப்படி நடக்காதுங்கிற வாக்குறுதி இந்த கூட்டத்திட்ட முடிவா நாங்கள் அவையில கட்டாயத்தை அனுப்ப வேணும் என்று செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினா அது தீர்மானிக்கிறது. रिलीज कर रहे हो ना अपना यहाँ रहने फॉर्म ट्रांसफर कैंसर एक being amount ಈ ಕ್ಯಾನ್ಸರ್ ಫಾರ್ವರ್ಡ್ यहाँ पे अमाउंट होने के बाद मैं इस तरह क्या எங்களுக்கு அப்படி ஒரு அதிகாரம் ரிக்வெஸ்ட் करने को नहीं यहाँ पे
කියන්නේ මේක අධ්‍යාපන ශාස්ත්‍රයට විශේෂයි. හැබැයි රටේ පීඩ අවුරුදු 25කට විතර කලින් මගේ තාත්තා ඉස්සමහරා අවුරුදු 10ක් අධ්‍යාපනයේ වැඩ කරා. ලංකාවේ ඉස්සර නිලධාරීන් අවුරුදු 5 කටේ ලංකාව වටේ දෙමළ සත්‍යය දිහා දක්වන්නට දකුණු කටේ ඉස්සට ආවා. දැන් අපේ සියලු අමාත්‍යාංශවල දෙපාර්තමේන්තුවල අවුරුදු 14 15 20 ඉන්නවා. ඒවට හේතු තමයි දේශපාලන ඉවතුන්ගේ හිතවත්කම. එහෙම නැත්නම් ගත්තොත් කියන භාෂා ප්‍රශ්න සම්පීතනවා.